ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு டூ கட் பேங்கிள் வந்து எப்படி நம்ம ரேப் பண்ணலாம் சில்க் த்ரெட் அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். நான் வந்து 10 டேஸில் ப்ரைடல் பேங்கிள் எப்படி மேக் பண்ணலாங்கிற கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 100 மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஃப்ரீ கிளாஸை அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு என்னை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் சரி, நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 100 ருபீஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை நம்ம எடுக்கலாம். 10 டேஸ் கோர்ஸ் மட்டும்தான். அதுக்குள்ளே நீங்களும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். நான் போடுற வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் தானே போடுறீங்க, எதுக்கு நாங்கள் ஃபீஸ் 100 ருபீஸ் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரீசன் சொல்கிறேன். இப்போ நம்ம மட்டும் யோசிச்சு பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் இல்லாமல் இருக்கும். அது நம்ம இப்போ குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டவுட்னாலும் உடனே கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒர்க் பண்ணி போடும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதில் ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த யூடியூப் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதனால தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 100 மட்டும் பே பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் டீட்டெயில் வேணுன்னா நான் நம்பரும் கொடுக்குறேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் அட்டை, சில்க் த்ரெட்டு ஒரு பண்டிலு, அப்புறம் ஒரு டூ கட் பேங்கிள், அப்புறம் ஃபெவிகம் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன், ஒரு கட்ரு, இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம அழகாக ஃபஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட்டை எப்படி நம்ம ரேப் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். நான் என்னோட கேமராவில் வந்து அந்த ஒரு கேமராவில் ஒரு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா ஒய்டாக காமிக்கிற அந்த இது இல்லை. அதனால் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன டைரியில் எப்படி சுற்றணுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு டைரியோட அட்டையை எடுத்துகிட்டு அதில் லெஃப்ட் ஹேண்டில் சில்க் த்ரெட்டு ஒரு நுனியை வந்து பிடிச்சிக்கோங்க, ஒரு சைடை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் நான் இப்போ எப்படி சுற்றுறேன் பாருங்கள், அதே மாதிரி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றும்போது நம்ம எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணுமோ அத்தனை ஸ்டாண்ட்ஸ் அந்த அட்டையை சுற்றி நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும். இதுதான் நமக்கு ஒரு ஸ்டாண்ட்ஸுங்கிறது பேர். இந்த மாதிரி தான் நான் கேலண்டர் அட்டையில் சுற்ற போகிறேன். அதாவது டூ கட் பேங்கிளுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்கிறதுலேருந்து, நம்ம எப்படி சுற்றணுங்கிறதுலேருந்து, அது எத்தனை ஸ்டாண்ட்ஸ், ஒவ்வொரு கட்டுக்கும் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் நமக்கு இருக்குங்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா டூ கட் பேங்கிளாக இருந்தால் நம்ம 30 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். அதாவது ஒரு சில்க் த்ரெட்டில் அந்த கேலண்டரில் 30 டைம்ஸ் வந்து நம்ம அதை சுற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி 2 டைம்ஸ் 30 2 பண்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அழகாக ஒரு டூ கட் பேங்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சுற்றணுங்கிறத நான் உங்களுக்கு சின்ன டைரியில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கேலண்டர் அட்டையிலையும் சுற்றிக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் அட்டையில் நான் பாருங்கள் உங்களுக்கு 25 டைம்ஸு சுற்றிருக்கேன். நீங்கள் 30 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. டூ கட் பேங்கிளுக்கு வந்து 30 டைம்ஸ் சுற்றினா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுற்றி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட்டை கையில் பிடிச்சோம்ல, அந்த சில்க் த்ரெட்டையும் கடைசியாக நம்ம 30 டைம்ஸ் சுற்றிட்டு வர்ற சில்க் த்ரெட்டையும் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 நார்மல் முடிச்சு தான், 2 த்ரெட்டை எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் நாட் போடுவீங்கள்ல அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ போட்டுக்கோங்க. நம்ம 2 டைம்ஸ் போட்டால் கூட போதும், ஒரு 3 டைம்ஸ் போட்டுட்டிங்கன்னா ஓகே தான். அப்புறம் எக்ஸஸாக உள்ள த்ரெட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சிக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். சில்க் த்ரெட்டை ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் சுற்றின எல்லா ஸ்டாண்ட்ஸையும் சேர்த்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நல்ல ஷார்ப்பாக இருக்க கட்டரை வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இந்த 30 ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம எத்தனை ஸ்டாண்ட் சுற்றுறோமோ அது வரைக்கும் இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம கை அளவுக்கு ஒரு முழத்துலேருந்து பெரிய, அதாவது அந்த கேலண்டர் ஷேப் எவ்வளோ இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு 15-20 இன்ச் வரைக்கும் மேலேயே நமக்கு அந்த கிடைக்கும். நம்ம இப்போ எப்படி அதை பண்ணணும்னு பாருங்கள். ஒரு கார்னரில் நம்ம பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவை ஒட்டிக்கோங்க. ஒட்டினா தான் இது சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே த்ரெட்டாக கொண்டு வரணும்னா, இப்போ ஒரே த்ரெட்டாக நம்ம கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது இந்த கையில் தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா, அதில் முன்ன பின்ன இருந்தால் லைட்டாக வேணால் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு
நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிக்கணும். விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு த்ரெட்டு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ளூ எடுத்து ஃபேப்ரிக் க்ளூ தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அந்த கார்னரில் நல்ல கம் போட்டு அது நல்லா அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டு நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேங்கிளில் நம்ம சுற்றணும். இந்த மாதிரி கம் போட்டிங்கன்னா அந்த த்ரெட் எல்லாமே ஒரே த்ரெட்டாக இருக்கும், சிங்கிளாக வராது, நமக்கு டைட்டாகிரும். இப்படி தான் ஆகும். இதை நல்லா காய விட்டுருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்டாண்ட்ஸும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பேங்கிளில் நம்ம என்ன பண்ணோன்னா உள் பக்கமாக தான் நம்ம ஒட்டணும். பேங்கிளோட உள் பக்கம் அந்த காட்டுறேன் பாருங்கள், இது வழியாக தான் நம்ம கம் போட்டுட்டு ஒட்டணும். நான் வந்து வீடியோக்காக வந்து அதை நல்லா ஒட்டி காய வச்சிட்டேன். அது காயட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த கேலண்டர் சுற்றுறது சரியாக தெரியலையா அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த சின்ன டைரியிலே அகெயின் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எப்படி நாட் போடணுங்கிறத சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு சில்க் த்ரெட்டில் ஒரு எண்டை எடுத்துக்கோங்க. அதை லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த நோட்டு டைரிக்கு மேலே இப்படியே ஒவ்வொன்றா ரைட் ஹேண்டில் சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டே வரும்போது எத்தனை ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ, இப்போ நான் 3 ஸ்டாண்ட்ஸ் சுற்றுறேன், நல்லா தெரியுது பாருங்கள், 4, 5 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணுமோ அத்தனை த்ரெட்டை டைம்ஸு நீங்கள் வந்து இதை ரொட்டேட் பண்ணி சுற்றிக்கணும். நான் இதில் ஒரு 10 டைம்ஸ் வந்து சுற்றியிருக்கேன். உங்களுக்கு அந்த லைன்ஸை கவுண்ட் பண்ணும்போது தெரியும். 10 டைம் சுற்றினதுக்கப்புறமா அதை எக்ஸஸாக உள்ள த்ரெட்டு நம்ம சுற்றிட்டு வருவோம்ல, அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டையும் லாஸ்ட்டாக கட் பண்ண த்ரெட்டையும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் போட்டாலே போதும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும். ஸ்டாண்ட்ஸுங்கிறது ஒரு 10 த்ரெட்டு சேர்ந்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒன்று போல் சேர்த்துக்கோங்க. அந்த த்ரெட்டை நம்ம கரெக்டாக அந்த கார்னரில் பிடிச்சி இழுத்தோன்னா அது ஒன்று போல் வந்துடும் பாருங்கள். எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. இப்போ இதில் 10 ஸ்டாண்ட்ஸ் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா, அதாவது கம்மெல்லாம் செய்யும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முழம் அளவுக்கு இருக்குது. நம்ம கேலண்டரில் சுற்றும்போது லென்த் அதிகமாக இருக்கும், நம்ம ஒர்க்கு ஈஸியாக முடியும். அதனால தான் நம்ம கேலண்டரை சூஸ் பண்ணி அதில் நம்ம ரேப் பண்ணுறோம். இப்போ கம் போட்டு அதை ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நல்லா காய வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. இந்த சின்ன டைரிக்கே இப்படி வருது. நம்ம கேலண்டர் சுற்றும்போது நல்லாவே லென்த் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் உங்களுக்கு அது ஒரு கேலண்டருங்கிறது பொறுத்து இருக்குது. சின்ன கேலண்டர், பெரிய கேலண்டர் இருக்கும். அதை பொறுத்து ஒரு 15 இன்ச்சு 20 இன்ச்சு நமக்கு கிடைக்கும்போது நிறைய நமக்கு த்ரெட் இருக்கும். ஈஸியாக ஒர்க்கை முடிச்சிடலாம். 2 கட் பேங்கிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30 ஸ்டாண்ட்ஸு 2 டைம்ஸு சுற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி சுற்றலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி காய வச்சோம் பார்த்திங்களா, கம் போட்டு அந்த த்ரெட்டை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது இன்னுமே கொஞ்சம் கம் இருக்குதுன்னா அதில் ஆல்ரெடி கொஞ்சம் கம் இருக்குது. இந்த கம்மை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இன்னுமே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இந்த பேங்கிளோட 2 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த பேங்கிளோட உள் பக்கம் நான் வச்சோடனே அதை ஒட்டிடுச்சு பாருங்கள். உள் பக்கமாக தான் நம்ம லைட்டாக கம் போட்டு ஒட்டணும். பாருங்கள், லேசாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த த்ரெட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல, ஒரு 30 ஸ்டாண்ட்ஸு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் அது மேலே ஒட்டி விட்ருங்க. ஒட்டி விட்டுட்டு இதுவுமே நமக்கு காயணும். ஒட்டி ஒரு 5 நிமிஷமாவது குறைஞ்ச அளவுக்கு காயணும். காஞ்சால் தான் நம்ம சுற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து வீடியோக்காக உடனே சுற்றுறேன், நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. சுற்றுறதுலையுமே 2 டைப் இருக்குது. இது நான் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு சுற்றுறேன். ஆனால் நீங்கள் கிராஸாக சுற்றுனீங்கன்னா இன்னுமே அது அழகாக இருக்கும். நான் வந்து இப்போ நேராக வச்சுருக்கேன் பாருங்கள். நேராக வச்சுட்டு தான் சுற்றுறேன். எனக்கு இன்னும் கம் காயலை. காயாமல் சுற்றக்கூடாது. நான் வீடியோக்காக சுற்றுறேன். இப்போ எடுத்தோன்னா டக்குன்னு வந்துடும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து பிரிஞ்சிட்டு வந்தால் அது நம்ம ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணணும். வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். நம்ம அதை சுற்றி மட்டும் வச்சுட்டா போதும். அதனுடைய ஒர்க்கு நமக்கு வந்து சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கை வலி இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம சுற்றும்போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இதை இப்படி பிடிச்சி சுற்றுறோம் பார்த்திங்களா, அப்போவுமே நம்ம நல்லா டைட்டாக சுற்றணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள்,
லெஃப்ட் ஹேண்டில் தம் ஃபிங்கரை இந்த பக்கமும் ஆள்காட்டி விரலை அந்த பக்கமும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் ரைட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை அப்படியே நம்ம தலைமுடியெலாம் பின்னும்போது ஹேர் ஸ்டைல் பின்னும்போது பிடிச்சு நல்லா எடுத்து விட்டு பின்னுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எந்த சிக்கும் வராத அளவுக்கு நீங்கள் நல்ல ரைட் ஹேண்டில் பிடிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் இது நல்ல பட்டையாக வரும். அப்படி இல்லைன்னா சுருங்கிரும் த்ரெட்டு. சுருங்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் நம்ம நிறைய ஸ்டாண்ட்ஸாக அதில் போய் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 கட் பேங்கிளுக்கு கரெக்டாக 30 + 30 60 ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் 30 ஒரு ஸ்டாண்ட்ஸு, அடுத்தால 30 2 டைம்ஸ் இந்த மாதிரி 30 எடுத்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இது கவர் ஆயிரும். பாருங்கள், நல்லா டைட்டாக லெஃப்ட் ஹேண்டில் வர நம்ம ஒவ்வொருத்தர பேங்கில் சுற்றும் போதும் அப்படியே நமக்கு லெஃப்ட் ஹேண்டை மூவ் பண்ணிகிட்டே வரணும். நல்ல டைட்டாக ஃபோல்டு நல்லா இறுத்தி பிடிச்சி பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டை நான் கடைசி எண்டு வரை காட்டுறேன் பாருங்கள். அப்படி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. நான் இப்போ இழுத்து விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு ரைட் ஹேண்டை விரல் இந்த வளையலுக்கு உள்பக்கமாக விட்டு அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டு வர ரைட் ஹேண்டில் சுற்ற லெஃப்ட் ஹேண்டுட்டு நீங்கள் டைட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணணும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃப்ரீ கிளாஸ் கேட்டாங்க. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 100 ருபீஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு தான் இதை செய்கிறேன். மெட்டீரியல் வேணும்னா ஆல்ரெடி நான் காஸ்ட்டு சொல்லிட்டேன் ஒரு வீடியோவில். 1000 வரும் மெட்டீரியல் காஸ்ட்டு. வேணுங்கிறவங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரைடல் செட்டு மேக் பண்ணுற அளவுக்கு கிளிப்ஸ், குந்தன் ஸ்டோனு, அப்புறம் ஸ்டோன் செயினு, பால் செயினு எல்லாமே நான் கொடுத்துருவேன். அது வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க. சுற்றும்போது லாஸ்ட் எண்டு வரைக்கும் அந்த த்ரெட்டை பாருங்கள் எப்படி நம்ம இழுத்து விடுறோம். அதே மாதிரி சிக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். சிக்கு விழுந்தால் அது எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அந்த சுற்றுறது இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். அதனால் பார்த்து கவனமாக நல்லா இழுத்து விட்டு பண்ணுங்கள். 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஒரு பேங்கிள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 10 டேஸில் நீங்களும் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இது நமக்கு சில்க் த்ரெட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக 2-3 தடவை நீங்கள் 2 பேங்கிள் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிட்டு சுற்றிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த இது வந்து உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு மாற்ற மாதிரி நம்ம அழகாக பண்ணிடலாம். அந்த பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் நான் சிக்கு இல்லாமல் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம அதை ரேப் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 2-3 பேங்கிள் நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரைடல் பேங்கிள் ரெடி பண்ணுங்கள். அல்லது உங்கள் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ஸுக்கு ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. இது முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்ட்ரெட் மேக் பண்ணுறது, சில்க் த்ரெட்டில் மாலை மேக் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சோண்டு கேப் இருந்தது. நான் திருப்பி ஒரு 25 எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கட் பேங்கிளாக இருந்தால் இது வந்து ரவுண்ட் பேங்கிள், 2 கட் பேங்கிளாக இருந்தால் 30 + 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள். அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சில்க் த்ரெட்டோட ஷைனிங் வந்து நமக்கு அதில் தெரியணும். அந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஒரு 2 பேங்கிள் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ நம்ம கடைசியாக அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கடைசி எண்டு வரைக்கும் நம்ம அதை வந்து த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும் நமக்கு. இல்லது பாதி த்ரெட்டு தான் நம்ம அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில்க் த்ரெட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கு விழாமல் நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை கரெக்ட் பண்ணி நம்ம ரேப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும் நமக்கு. அந்த ஷைனிங்னஸ் வரும். ஒரு 2 பேங்கிள்ஸ் மட்டும் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆஃப் த பேங்கிள் வந்து நான் கரெக்டாக ரேப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோன்னா அடுத்த ஆஃபும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக முடிக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு அந்த த்ரெட் எக்ஸஸாக இருக்க த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இந்த பக்கம் உள்பக்கமாக நீங்கள் கம் வச்சு ஒட்டி கம் போட்டிருக்கோம்ல
அது மேலே அந்த த்ரெட்டை வந்து அப்படியே ஒட்டி விட்ருங்க. ஒட்டி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள். அல்லது நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடு சொல்லியிருக்கேன். கம் போட்டுட்டு அந்த த்ரெட்டை ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முதல்ல ஸ்டார்டிங்கில். நீங்கள் போட அது வந்து உங்களுக்கு பழகிரும். இதிலேயே இந்த 2 பேங்கிள் 2 கட் பேங்கிளே 2 பேங்கிள் வந்து நேம் வச்சு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 120 ருபீஸில் நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது உங்கள் நேமோட நாங்கள் வந்து ஸ்டோன் செயினில் இப்போ ரெடி பண்ணி கொடுப்போம். வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட்டு த்ரெட்டு 2 த்ரெட்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இப்படி நீங்கள் ஒரு பேங்கிள் ரெடி பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 கட் பேங்கிள், 4 கட் பேங்கிள், 6 கட் பேங்கிள் எடுக்கிறீங்கன்னா, நம்ம ஒரு டைம் நம்ம அதில் ஒர்க் பண்ணிட்டோன்னா அது எத்தனை டைம்ஸ் நமக்கு அந்த நூல் தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியும். அதை வச்சுட்டு நம்ம சில்க் த்ரெட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு கேலண்டரில் சுற்றி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக ஒர்க்கை முடிச்சிடலாம். கொஞ்சம் முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒர்க் பண்ண நமக்கு ஒரு ஐடியா, எந்த கட் பேங்கிளுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணுங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ நல்லா கம் போட்டதுக்கப்புறம் காய வைக்கணும். நான் சொல்லிடுறேன் மறுபடியும். நான் வீடியோக்காக தான் உடனே பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணி விடுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக நான் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றும் போது டைட்டாக பிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க தம் ஃபிங்கரும் ஆள்காட்டி விரலும் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக அப்படி பின் பண்ணி சுற்றுனீங்கன்னா தான் அது நீட்டாக இருக்கும். பாருங்கள், இது நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ரேப் பண்ணுறேன். நீங்கள் கிராஸாகவும் வச்சு ரேப் பண்ணலாம். அது நான் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிராஸாக வச்சு பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நமக்கு கிராஸாக நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். 2 மெத்தட்லேயும் நம்ம ரேப் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு பண்ணிங்கன்னா நமக்கு த்ரெட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். பாருங்கள், உள்பக்கம் எவ்வளவு நீட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம உள்பக்கம் எவ்வளோ நீட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு வெளிப்பக்கம் எவ்வளோ நீட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் உள்பக்கமும் நமக்கு நீட்டாக இருக்குது. பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த வளையலோட சைஸே நமக்கு தெரியல. இது என்னோடய கை அளவு சைஸு, அதனால் நான் அதில் மேக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இப்போ சுடிதார் போடுறோன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம ஒரு பேங்கிள் போட்டாலும் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் மேக் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ.